सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிநாத்தாய நமக. பின் நாட்களில் நீங்கள் எனக்கு தந்த செல்வத்தை என் உயிரை விட மேலாக பாதுகாக்கின்றேன். இந்த மங்களகரமான தன்வந்திரி திரையோதிசி நாளிலே உங்கள் அன்பளிப்பை வழிபாட்டிலே வைக்கின்றேன். சகுன நிர்குண நீர் எவ்வளவு அன்பானவர்! பாசத்துடன் கூடிய அன்பின் அடையாளத்தை எனக்கு அளித்தீர். தாசி கூறுகின்றால், உங்கள் இனிய பாதங்களை நினைத்த மாத்திரத்திலேயே நான் அச்சமற்றவள் ஆகிவிட்டேன். ஓம் சாய்ராம். சாய் தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வந்ததும் அவருடன் எல்லா விசாரணையும் நடத்தி அங்கே அளித்த மகிழ்ச்சியை மட்டுமே பெறுங்கள். பாதங்களிலே பிரம்மரச உலர்த்திய பழங்கள் நிறைந்த தட்டு உள்ளது. ஸ்ரீயிடம் கதவின் திறவுகோல் உள்ளது. அத்தகைய அற்புத சக்தியை பெறுவது கடினம். ஸ்ரீயினுடைய திருவடிகள் மீது திடமான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே பக்தனுக்கு ஓர் இடம் கிடைக்கும். சுயநலவாதிகள் தங்களது காரியம் நிறைவேற பிரபுவின் திருவடிகளை தழுவிச் செல்கின்றனர். உண்மை மேலோங்கி இருக்கும் இடத்திலே பொய்களின் சந்தை பயனற்றது என தாசன் கூறுகின்றான். ஓம் சாய்ராம். சாய் குருதேவ், நீங்கள் என்னை எப்படி மறந்தீர்கள்? எப்போது உங்கள் வாசலுக்கு வந்தேனோ என்னுடைய வலிமை சிதறிப்போனது. என்னுடைய கையை பிடித்து கதவு வரைக்கான வழியை காட்டுங்கள் குருதேவா. சாய் குருதேவ், நீங்கள் என்னை எப்படி மறந்தீர்கள்? மன்னிக்கும் இயல்புடைய தாய் தந்தையின் ஒளிமயமான தெய்வீக வடிவம். கவனத்துடன் பாதங்களை பார்க்கின்றேன். வேலையை செய்ய துள்ளி குதித்திருக்கின்றன. சாய் குருதேவ், நீங்கள் என்னை எப்படி மறந்தீர்கள்? உங்கள் பாதங்களை தழுவியதும் என்னுடைய தொண்டை அடைத்து விட்டது. குருமாதா, கைகளை சரியாக என்னுடைய தலையின் மீது வையுங்கள். சாய் குருதேவ், நீங்கள் என்னை எப்படி மறந்தீர்கள்? உங்கள் நாமத்தை உச்சரிக்கின்றேன். ஆனால் என்னுடைய மனம் ஏமாற்றுக்காரனது. பகுத்தறிவின் குவிப்பில்லை. உங்கள் ஏமாற்று வேலை என உணர்கின்றேன். சாய் குருதேவ், நீங்கள் என்னை எப்படி மறந்தீர்கள்? தாசன் வேண்டுகின்றேன் குருராஜா, என் மனம் உங்கள் திருவடிகளிலே நிலைத்திட வேண்டும். உள் மாயையை வெளிப்படுத்தி கொடுப்பவர் வேறு யார்? சாய் குருதேவ், நீங்கள் என்னை எப்படி மறந்தீர்கள்? ஓம் சாய்ராம். என்னுடைய மனைவி மிகவும் சோர்வாக உள்ளாள். எலும்புகள் மட்டுமே தெரிகின்றன. எவராலும் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. புதிய புதிய விவாதங்கள் எழுகின்றன. விளக்கச் சென்ற போது நேர்மாறான பதிலை கூறுகின்றனர். இவ்வளவு கடினமான காலம் எவ்வாறு வந்தது? தாசன் கூறுகின்றான், கழுத்திலே சுருக்கு கயிறு விழுந்ததால் விழுங்குவதற்கு கவளமும் கிடைக்கவில்லை. ஓம் சாய்ராம். ஒருவருக்கொருவர் சண்டையிடாதீர்கள். வேலையிலே வரவிருக்கும் சிக்கலை கவனியுங்கள். மிகவும் பிரியமான பெற்றோரை ஏன் காயப்படுத்த வேண்டும்? உங்கள் கோபத்தை ஏன் அவர்கள் மீது காட்ட வேண்டும்? ஒவ்வொருவரும் அவரவர் வேலையை செய்ய வேண்டும். அப்போதுதான் தங்களுக்கு நல்ல நாட்கள் காண நேரும். முதலில் சமநிலையை கடைபிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதனால் இறைவன் மகிழ்ந்திடுவார். முதலில் சேவகனாக இருந்து பிறகு எஜமானனாக மாறுங்கள். அப்போதுதான் மற்றவர்களின் குறைகளை புரிந்து கொள்வீர்கள். ஸ்ரீயிற்கு சேவை செய்யுங்கள். அப்பொழுதுதான் அருள் பெறுவீர்கள். தானாகவே உண்மையான வடிவத்தை தரிசிப்பீர்கள். தாசன் கூறுகின்றான், இதிலிருந்து தகுந்த போதனையை பெற்றுக்கொள். சுயநலமும் தர்மமும் ஒருங்கே கிடைக்கும். ஓம் சாய்ராம். எப்படி மௌனமாக இருக்க முடியும்? இன்று ஒரு சிறந்த நாள். பக்தி பாடல்கள் முடிந்து விட்டன. கேளுங்கள், இந்த மகான்களின் பிறந்த நாள்கள் தினமும் வருகின்றன. இதனால் நமக்கு என்ன பயன்? இதை பற்றி யாரேனும் யோசிக்கின்றனரா? திரிமூர்த்தியே, நிதர்சனமான அவதாரம் குருராஜ், ஜெய் குருராஜ். ஆதிதேவ தத்த குரு மகாராஜ் என கோஷமிடுங்கள். திரிமூர்த்தியே, நிதர்சனமான அவதாரம் குருராஜ், ஜெய் குருராஜ். ஆதிதேவ தத்த குரு மகாராஜ் என கோஷமிடுங்கள். தாசன் கூறுகின்றான், எங்கள் மீது கருணை காட்டுங்கள்.
எங்கள் துன்பங்களை நீக்குங்கள் மகாராஜ். ஓம் சாய்ராம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।